हाय फ्रेंड्स, நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். தும் ஹி ஹோ, என் அன்பே இந்த நாருயிரே பார்ட் 2. வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. தென் இமேஜினேஷனில் ரொம்ப ஃபாலோ ஆகாதீங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக மீரா அவளை வயனுக்கும் ஜங்குக்கும் இடையில ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது வயன் அவங்களோட ரூமில் ஒரு ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அது வயன் ஜங்குக்கோட வெட்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அதில் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட ஃபோர்ஹெட்டும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்துட்டு ஒருத்தர் பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோ. அதை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஜங்குக் மேலே இருக்கிற கோவத்தை விட அவங்களுக்கு அவங்க மேலே தான் ரொம்ப கோவம் வருது. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஜங்குக்கோட வீட்டு ஹால் சோஃபாவில் வயன் ஒரு நைட் 11:30 மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க 2 months ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. அந்த வீடு ஆக்சுவலி ஜங்குக்கோட அம்மா அப்பா வீடு. கல்யாணம் பண்ண பிறகு 2 பேரும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. மற்ற அண்ணாமாருங்கெல்லாம் தனியாக அவங்களோட ஃபேமிலியோடு இருக்காங்க. ஜங்குக்கோட அக்காவும் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. பட் அப்பப்போ வருவாங்க. அப்பாவோட பிஸ்னஸும் வெளியில் ஒரு ஊரில் தான். ஸோ அவரும் அப்பப்போ தான் வருவார். ஸோ அன்னைக்கு வீட்டில் ஜங்குக்கோட அப்பா, அம்மா, அப்புறம் அக்கா அவங்கெல்லாம் இருக்காங்க. வயன் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்தில் டோர் பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்கவும் போய் திறக்கிறா. பார்த்தா ஜங்குக் செம்மையாக குடிச்சிருக்கான். அவனால் நிற்கவே முடியல. அவன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றது இதோட 3வது தடவை. ஜங்குக், இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? ஹே தல்றி வந்துட்டா பெருசா. நில்லு ஜங்குக், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் உங்களை கன்றாவியான வேலையெல்லாம் பண்ணிட்டு வர? உனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு. உனக்கு தெரியாது. நீ தாண்டி என் முன்னாடி வந்து நிற்கிறப்பாரு. நீதான் என் பெரிய தலையிடியே. நீதான். ஓ, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்குள்ள நல்லா இருந்துச்சு. இப்போ நான் உன் தலையிடி ஆயிட்டேனா? டே, இங்கே நடக்கிறதுக்கெல்லாம் நான் தாண்டா டெய்லி குடிச்சிட்டு வரணும். என்னமோ இங்கே உட்காந்து நீ எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி புதுசாக இந்த நாள் குடிச்சிட்டு வந்துட்டுருக்க. ஹேய், என்னடி என்ன? கத்தாத ஜங்குக், ஷியான் எந்திரிச்சிடுவான். எந்திரிக்கட்டும், வந்து எல்லாத்தையும் பார்க்கட்டும். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தையும் மட்டும் கூட்டு வந்து நின்றாத. அப்புறம் வாழ்க்கை முழுக்க நிம்மதினா என்னானே தெரியாமல் போயிடுனாமானேன்னு நான் சொல்கிறேன். ஓ, அந்தளவு ஆயிடுச்சுல உனக்கு? இந்த மாதிரி கன்றாவியான பழக்கம்லாம் உனக்கு வரும்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு, உன்னை நான் லவ் பண்ணியே தொலைச்சிருக்க மாட்டேன். உன்னால் பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஜங்கு. ஹே, நானும் தாண்டி நீ இப்படியெல்லாம் இருப்பன்னு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, கண்டுகிட்டு கூட இருந்திருக்க மாட்டேன். நீ காரி துப்புற அளவுக்கு நான் அப்படி என்ன நடந்துட்டேன்? நடக்கிற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. துப்ப மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் பண்ணுவேன். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஒன்று வச்சேன்னு வையே. எங்க வைடா பார்க்கலாம். ஹே, கடுப்பு கலப்பமும் போயிடு, அப்புறம் அடிச்சிடறேன். அதை தான் அடி பார்க்கலான்னு சொன்னேன். ஹே, சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறான். வயன் போய் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க லிட்ரலி கன்னத்தில் கை வச்சுட்டு அலறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு ஜங்குக் அப்படி அடித்ததே இல்லை. ஜங்குக்கும் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப திட்டுறான். அவன் கத்துற சத்தத்தை கேட்டு ஜங்குக்கோட அம்மா, அப்பா, அக்காலாம் வெளியே வராங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா, டேய் ஜங்குக், அந்த பொண்ணை அடிச்சியா என்ன? இப்படி சொல்லிட்டு வயனை போய் எழுப்புறாரு. ஜங்குக் வயனை கொஞ்சம் கூட கண்டுக்காம தள்ளாடி ரூமுக்கு போயிடுறான். இங்கிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜங்குக் போன பிறகு, ஐயோ என் புள்ள இப்பெல்லாம் இப்படித்தான் இப்படி குடிச்சிட்டு வரானோ, எல்லாம் வந்த பிறகுதான்
இல்லாத எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு வருது. இப்படி குடிச்சிட்டு வாரான். ஒன்று கிடக்க ஒன்று ஆகுச்சுன்னா நீ குடிப்பியாடி என் மவனை எனக்கு. இங்கிட்டு வயன் அழுதுட்டே இருக்காங்க. அப்போ ஜேகேயோட அக்கா, ஒரு நாளாவது அவனை நிம்மதியே விட வயன், எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க. வீட்டுக்கு வந்தாலே அவனுக்கு நிம்மதியே இல்லை, அதனால தான் குடிச்சிட்டு வரான். உனக்கு என்ன அப்படி ஆசை அவன் இவ்வளோ கஷ்டப்படுறதுல? எப்படியாவது அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரு. அதான் மேகா, இவ என் பிள்ளைய ஒன்றுமே இல்லாமல் ஆக்காம விட மாட்டா போல இருக்கு. ச்சே, நல்லாவே இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். நாசமாக தான் போவா. ஹே, என்னடி பேசுற? இதுக்கு மேலே வாயை தொடர்ந்தனா பல்ல கழட்டிடுவேன். போல. என்னங்க நீங்க? இவ நம்ம புள்ளைய போட்டு பாடா படுத்துறான். அதை கேட்காம ஹே மூடிக்கிட்டு போன வாயில நல்லா வருது. நீயும் ஒரு அம்மா தானே, உன் பிள்ளைக்கு ஒண்ணுனோன்னு அவ்வளோ துடிக்கிற தானே? அவங்க ப்ரெக்னண்டா இருக்கா, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க? போறியா 2 வைக்கவா அப்படின்னோன்னே ஜங்குக்கோட அம்மாவும் ஒரு மாதிரி முனவிக்கிட்டே போறாங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா மேகாவை பார்த்து, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? அது எதுக்கு வந்த? அது இல்லைப்பா, வந்தோமா இருந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் குடும்ப பிரச்சனையில மூக்க நுழைக்கக்கூடாது, புரியுதா? புரியுதுப்பா. போல அப்படின்னோன்னா அவளும் போயிட்டா. இங்கே வயன் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா வயன்கிட்ட வந்துட்டு, அழாதம்மா அழாத, அழாத, கண்ணை தொடச்சிக்கோ. இதோ பாருமா வயன், உன்னை ஜங்கு கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தான். ஆனால் அவன் ஆசைப்பட்டுட்டானேன்னு தான் கட்டி வச்சேன். தெரியல, நான் அப்பப்போ தான் வீட்டுக்கு வரேன். உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. எதாக இருந்தாலும் ரூமோடு வச்சுக்கணும், வீட்டு ஹால் வரைக்கும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. அப்புறம் இன்னைக்கு அவளும் என் பொண்ணும் உன்கிட்ட அப்படி நடந்ததுக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தெரியல, நான் பெற்றதும் எனக்கு வச்சதும் இப்படி இருக்குமான்னு இப்போ தான் தெரியுது, மன்னிச்சிடுமா. ஐயோ, நீங்கள் எதுக்குமா? இல்லைம்மா, மன்னிச்சிடு. அப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசி தீர்க்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கிட்ட வயனும் அப்படியே அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா ஜங்குக் ஷியான் பக்கத்தில் அப்படியே புலம்பிக்கிட்டே படுத்துருக்கான். ஜங்குக், போய் குளிச்சுட்டு வந்து ரியான் பக்கத்தில் படு ஜங்குக். ஹே, நான் எதுக்கடி குளிக்கணும்? முடியாது. போய் குளிச்சுட்டு வா ஜங்குக். நீ என்ன கருமத்தையாவது குடிச்சிட்டு வருவ, அதோட பையன் பக்கத்தில் படுப்பியா நீ? அவன் ஏன் பையன்டி, அவன் பக்கத்தில் நான் படுக்கிறதில்ல. உனக்கு என்ன பிரச்சனை? வந்துட்டா பெருசா. நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு என் மூஞ்சில் வந்து முழிக்கிற? எங்கேயாவது போய் தொலைய மாட்டியா நீ? ஏன்டி இங்கே இருக்க? என்னை விட்டு எங்கேயாவது போயிடு. எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறியாடா நீ? இப்போ பேசுறதுக்கு காலையில் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஜங்குக். எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுகிறேன். சாதாரணமாக பார்க்கக்குள்ள கர்மனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. மற்றபடி எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இது கேட்ட பயன் ரொம்ப அழுதுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போவே போயிடுன்னு சொன்னவன் தானேடா நீ. அதை விட்டுட்டு நான் உன்னே நினச்சிட்ருக்கேன் பாரு. என்னை எதில் அடிக்கலாம்? உனக்குள்ள ஓரத்துலையாவது அந்த ஒரு லவ் ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு நினச்சேன் பாரு. பைத்தியக்காரிடானா, பைத்தியக்காரி. இந்த மாதிரி வயன் இந்த சைடு இருக்கக்குள்ள அங்கிட்ட ஜங்குக்க பார்த்தோன்னா, அவன் ஒரு நைட்டு 7 மணி போல் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் சமைச்சிட்டு ரியானை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். ஏன் வயன் வரலன்ற மாதிரி அவனுக்கு தோணிட்டு தான் இருக்கு. அப்போ ரியான், அப்பா. என்ன ரியான்? அப்பா, அம்மா வரல அப்பா. இதை கேட்டோன்னே ஜங்கு கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு, இல்லை ரியான். இதை கேட்டுட்டு ரியானுக்கு கொஞ்சம் சேட் ஆகிடுது. அப்பா, நான் ஒரே ஒரு தடவை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமாப்பா?
ப்ளீஸ்ப்பா. அப்போ ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்கிறான். ஸோ ரியானும் போய் ஃபோன் பண்ணுறான். பண்ணோன்னே வயனோ எப்படியோ ஜங்குக் பண்ண மாட்டான், ரியானா தான் இருக்கும்னு நினச்சி ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ அவனும் ஏன் வரலன்னு கேட்கக்குள்ள ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மற்றது சாப்பிட்டியா படிச்சியா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத இங்கேருந்து ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான். என்னவா இருக்கும், எதனால வரலையா இருக்கும், ரியான்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரியானும் பேசியெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துடுறான். ஜங்குக்கு ரியான்கிட்ட நேரடியாக கேட்க ஒரு மாதிரியாக வேற இருக்குது. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சு ரியான் படுத்தோன்னே ஃபோனில் அவன் கால் ரெக்கார்டிங் போட்டிருப்பான். ஏன்னா அன்னைக்கு வயன் கதை சொன்னால அது ஜங்குக்கும் கேட்டிருப்பால, அன்னையிலேருந்து தான் போட்டிருப்பான். ஸோ எப்பயாவது பேசக்குள்ள அது ரெக்கார்ட் ஆகும், ஸோ அதை கேட்கலாம்ல, அதனால அவன் அப்படி பண்ணியிருப்பான். சரி அதில் பார்க்கலான்னு கேட்டு பார்க்கக்குள்ள ஜங்குக்கை பற்றி ரியான்கிட்ட அவன் எதுவுமே கேட்கல, எதுவுமே பேசவும் இல்லை. அப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. போய் அப்படியே ரியான் பக்கத்தில் படுத்துட்டு சீனிங்கை பார்த்து யோசிச்சுட்ருக்கான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லை, போதுமா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன், எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்க? நானே ஆஃபீஸ்லேருந்து எடுத்துட்டு தலைவலி டென்ஷனோடு தான் வாரேன். ஆமாம், அப்போ நான் மட்டும் வீட்டில் வெட்டியாக இருக்கேன்ல, ஆஃபீஸ்க்கெல்லாம் போகாமல் தானே நல்லா இருக்கேன். ஹே, என்னடி உனக்கு பிரச்சனை? என்னோட சைட்லேருந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேல்ல? நீங்கள் என்னோட சைட்லேருந்து எதையாவது யோசிச்சு பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அப்புறம் என்ன உங்களோட சைட்லேருந்து நான் யோசிச்சு பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறீங்க? ஐயோ ஏன்டி ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு இருந்துட்டுருப்பியா நீ? நான் பேசினாலே உங்களுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் ஜங்குக்கு இருக்கும். இப்போ என்ன உனக்கு ஒரு நாளாவது வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க விட்டுறியா நீ? ஆமாம், நான் தான் உங்களை நிம்மதியாக விட்டுறதில்ல, பேசாமல் எல்லாத்தையும் விட்டு வீசிட்டு போகலான் தான் இருக்கு. என்ன சொன்ன? ஒன்று தான் கேட்குறேன். இப்போ ஏதோ சொன்னல, சொல்லி என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலை. ஹே, கேட்டுட்டே இருக்கேன். இப்போ வாய்க்குள்ள என்னவோ மொன ஒன்றும் சொல்லு, என்ன சொன்ன? அப்படின்ட்டு ஜங்குக் வயனோட கையை பிடிச்சி கேட்குறான். கையை விடு ஜங்குக், எனக்கு வேலை இருக்கு, கையை விடு. என்னடி பெரிய வேலை? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. முதல்ல என்ன சொன்ன? எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிடலாம் போல இருக்குன்னு சொன்னேன், போதுமா? இப்படின்னு ஜங்குக் கையை விட்டுடுறான். வயனும் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் ஜங்குக்கு இப்போ யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அன்னைக்கே சொன்னவ தானேடி நீ, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிடலாம் போல இருக்குன்னு. நான் தான் அறிவு கட்டதனமா இன்னும் ஒன்று நினச்சிட்ருக்கேன். ஆமாம்ல, டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, எனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அதையும் மீறி ஒன்று நினச்சிட்ருக்கேன் பாரு. பைத்தியக்காரன்டி நான், பைத்தியக்காரன். இந்த மாதிரி ஜங்குக்கு இந்த சைடு யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஜங்குக்கும் வயனும் பிரிய மெயின் ரீசனே ஜங்குக்கோட அம்மாவும் அக்காவும் தான். டிவோர்ஸ் ஆகி ஒரு வருஷம் 2 பேரும் பாரு நீ இல்லாமலும் நான் நல்லா தான் இருக்கேன் அந்த மாதிரி காட்டணுன்றதுக்காக இருந்திருப்பாங்க. பட் ஒருத்தர் விட்டு மூவ் ஆன் ஆகவே முடியல. 1 வருஷத்தில் வேற வயனோட அப்பா இறந்துருப்பாரு. அவர் தான் டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அவர் இறந்த பிறகு வயனோட அம்மா தங்கச்சியே வயனை புரிஞ்சுக்கல. மற்றவங்க மாதிரி தான் அவங்களும் வயனை பேசுகிறாங்க. எங்கிட்ட ஜங்குக்கை பார்த்தோன்னா அவன் டிவோர்ஸ் ஆகி 1 வீக்லேருந்து ஜங்குக்கு அலைன்ஸ் பார்க்க தொடங்கியிருப்பாங்க. பட் அவன் தான் வேணான்னு சொல்லியிருப்பான். திருப்பி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. பொறுக்க முடியாமல் தான் ரியானை கூட்டிகிட்டு தனியாக வந்துட்டான். ஸோ இப்படி தான் நடந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டே வயனோட சைட் பார்த்தோன்னா அவள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கா. ஆனால் ஜங்குக் பண்ணதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் அவனே நம்மளை கண்டுக்கல, நம்ம எதுக்கு அவனை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு வேற தோணுது. ஸோ அன்றைக்கி ஆஃபீஸ் முடித்து வரக்குள்ள அவங்க பஸ்ஸில் ஒரு பையனை பார்க்குறாங்க. அவன் ஒரு பொண்ணோட ரொம்ப க்ளோஸாக உட்காந்து கதைச்சி சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அதை வயனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டுக்கு ரித்து தூங்கிட்டா. மற்றவங்களாம் ஹாலில் தான் இருந்திருப்பாங்க. அப்போது வயன், தர்ஷு, அக்கா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுக்கா. நீ உட்காரு ஃபஸ்ட்டு அப்படின்னோன்னு தர்ஷியும் உட்கார்றா. சொல்லுக்கா. அது நீ லவ் பண்ணுறல ஆகாஷ், அவனோட பழகுறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏன்? சொன்னா கேளு. அவனோட நம்பரை பிளாக் பண்ணிவிடு. இதோட அவனோட ஊர் சுற்றுறது, நைட்டாக உட்காந்து பேசுறது இதெல்லாம் நிறுத்திக்கோ. ஆனால் ஏன்க்கா? கேள்வி கேட்காம சொன்னதை கேளு தர்ஷு. கா என்னக்கா பேசுகிற? நாங்கள் லவ் பண்ணுறோம்க்கா. திடீர்னு எப்படி சொன்னால் அதை எப்படி விட முடியும்? அவன் உன்னை ஏமாத்துறான் தர்ஷு. அது தெரியாம இன்னைக்கு நான் அவனை பஸ்ல ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். கா என்னக்கா நீ ஒரு பொண்ணு கூட பஸ்ல பார்த்துட்டா அவன் என்ன ஏமாத்துறான்னு அர்த்தமா? அது அவனோட ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, கப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்கன்றதுக்கான வித்தியாசம் கூட எனக்கு தெரியாதா? நான் அவனை பார்க்குறது ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் தடவை இல்லை, நிறைய தடவை பார்த்துருக்கேன் வேறு பொண்ணுங்களோட. நீ சொன்னால் நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தேன்னா அப்புறம் நீ பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ தர்ஷு. ஸோ இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. பேசாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கா எப்படி அசால்ட்டாக சொல்கிற? அவனை நான் லவ் பண்ணுறேன்க்கா. நீ சொன்னோன்னே எப்படி எனக்கு அவனை விட்டுட்டு வர முடியும்? தர்ஷு, ஒரு நல்லவன் பின்னாடி போயிட்டு இப்படி அழுதுட்டு இருந்தேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவனே உன்னை ஏமாத்துறான்னு சொல்கிறேன், அழுதுட்டு உட்காந்துருக்க. ஃபோனை தான் முதல்ல. அந்த நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன். காக்கா ஃபோனை விடுக்கா. தர்ஷு விடுக்கா. இப்போ உனக்கு என்ன? நான் எவனை லவ் பண்ணா உனக்கு என்ன? அவன் என்னை ஏமாத்திட்டே போகட்டுமே, என்னப்போ? தர்ஷு எனக்கு என்னவா? நான் உன்னோட அக்கா தர்ஷு. நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன். பொய் சொல்லாதக்கா. நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? பொய். உனக்கு பொறாம. நீ லவ் பண்ணவனோட உன்னால சேர்ந்து வாழ முடியலல்ல, அதனால்தான் உனக்கு என் மேல பொறாம. தர்ஷு, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் பண்ணுவேன். உன்ன மாதிரி எல்லாம் எடுத்தோன்னே எனக்கு தூக்கி வீசிட்டு வர முடியாதுக்கா. உன்ன மாதிரி இப்படி வாழை வெட்டியா வந்து நிற்க முடியாது. அவ என்னமோ பண்ணட்டும், அவ எனக்கு தான். இதை கேட்டு எனக்கு மனசே உடைஞ்சிருக்கும். லிட்ரலி தெரியல அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு. பாத்தி அம்மா எப்படி பேசுகிறான்னு. அவன் சொல்கிறல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு கேட்டேன். அவன் எத்தனையோ பேரோடு இருந்துட்டு போட்டுமே, கடைசியில் அவன் நமக்கு தானே. நாம தான் உறுதியோடு இருக்கணும். அவள் அப்படி இருக்கா, அதில் என்ன தப்பு இருக்கு? உனக்கு அப்படி இருக்க முடியாதனால தானே பாதியில் வந்துட்ட. இதை கேட்டுட்டு பையனுக்கு அதுக்கு மேலே அங்கே நின்றா தெரியல என்ன ஆகும்ன்ட்டு. ஸோ அழுதுட்டு போய் படுத்துடுறாங்க. படுத்துட்டு ரொம்ப அழுறாங்க. பையனோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து ஏன்னு கூட கேட்கல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னா ஆஃபீஸில் இருக்கக்குள்ள ரொம்ப மூட் அவுட்டில் தான் இருக்கான். வயன் அவ்வளோ சுருக்கா மூவ் ஆன் ஆகிட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போது அதை மீரா நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக் வாய் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? நத்திங் மீரா. நோ, சம்திங் ஏதோ இருக்கு. என்ன? லைட்டாக தலைவலி மீரா, அதான். போய் யூ ஆர் லைங். எனக்கு தெரியாத ஜங்குக் உன்னை பற்றி. நீ ஏதோ ஒரு மூட் ஆஃபில் இருக்க. என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நான் ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பேன்ல, சொல்லு. என்னாச்சு? மீரா சொல்லு ஜங்குக். அது தெரில மீரா, தெரியல. அவ ரொம்ப சீக்கிரம் மூணாகி போயிட்டா மீரா. என்னால் முடியல. தெரில, அவளை நான் ரொம்ப லவ்
பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கு மீரா. தெரியல, அது எனக்கே தோணுது. லைக் பைத்தியக்கார மாதிரி அவளே நினச்சிட்டு இருக்கணும்னு. ஆனால் நேற்று நான் எப்படி இருக்கேன்னு கூட அவ ரியான்கிட்ட கேட்கல மீரா. அது ஒரு மாதிரி தெரியல. நான் அவ்வளோ வேண்டாதவனா போயிட்டுனா மீரா. அது என்ன நடந்திருந்தாலும் அன்னைக்கு 2 பேரும் பண்ண அந்த லவ் இல்லைன்னு ஆயிடுமா மீரா? அவ்வளோ சீக்கிரம் அதை மறந்துட முடியுமா மீரா? இப்படின்ட்டு சங்கு கேட்குறான். அவனோட கண்ணு கலங்குது. மீராவுக்கா இவ்வளோ அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறானே. ஃபீவராக இருக்கு, வானை கூப்பிட்டதுக்கு அவள் வரல, அதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறா. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ அந்த மாதிரி இருக்கு அவளுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீரா. அந்த டிவோர்ஸ் ஆனால் 2 பேரும் யார் யாரோ தானா? பழசெல்லாம் மொத்தமாக மறந்துடுமா? இல்லை, எனக்கு தெரியல. அது ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஷோல்டரை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறா. நீ ஃபீல் பண்ணாத ஜங்குக். அவ அவ்வளோ தூரம் பண்ணுறானா அவ மூவ் ஆன் ஆகிட்டா போல ஜங்குக். நீ எதுக்கு அவளை நினச்சி ஃபீல் பண்ணுற? அவ தானே உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் கேட்டா. அவளுக்கு அப்போவே ஒரு ஐடியா இருந்திருக்கு போல ஜங்குக், உன்னை விட்டு போயிடணுன்ட்டு. இல்லைனா என்ன ப்ராப்ளம் வந்திருந்தாலும் அவன் கூட இருந்திருப்பாள்ல. ஈஸியாக டிவோர்ஸ் தானே சொல்லி உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டா. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன ஜங்குக்? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். அவ உன்னோட லவ்க்கு டிசர்வ் இல்லை ஜங்குக். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்காக நம்மளோட எனர்ஜி, லவ் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஜங்குக். எவ்வளோ நாள் அவளை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவ? அவள் அப்படி இருக்காளா? இல்லையே. ஸோ வை யூ ஷுட் ஃபீல்? ஜஸ்ட் உன்னோட லைஃப் இருக்குல்ல ஜங்குக், அதுதான் நீ பார்க்கணும். இந்த மாதிரி ஜங்குக்கு மீரா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. அவனும் தெரியல, அவனுக்கும் அவனோட மனசில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால்தான் மீரா கிட்ட எல்லாத்தையும் புலம்பிகிட்டு இருக்கான். அப்படியே ஆஃபீஸ் முடியக்குள்ள மீரா வந்துட்டு, ஜங்கு, அது உன்னோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் என்னோட டேட் ஃப்ரெண்ட் வீட்டில் இன்னைக்கு நைட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் அதுக்கு போகணும். நைட்க்கு தானே நடக்குது, அதனால ஆஃபீஸ் முடிஞ்சு உன்னோட வீட்டில் இருந்துட்டு அப்புறம் போகலான்னு நினச்சேன். ஸோ ஷோ மீரா. நான் அன்னைக்கு என்னோட காரை எடுத்துகிட்டு வரல. ஸோ உன்னோட பைக்கில் தான் நான் இட்ஸ் ஓகே மீரா, வா அப்படின்னோன்னு அவளும் பைக்கில் போய் உட்காந்துடுறா. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. மீராவுக்கு ஒரு மாதிரி குளுகுலுன்னு இருக்குது ஜங்குக்கோட பைக்கில் போகிறது. ஸோ அப்படியே ஜங்குக்கு வீட்டில் பார்த்தோன்னா அங்கே ஜங்குக்கோட அம்மாவும் அக்காவும் வந்திருப்பாங்க. ஜங்குக்கோட அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா, அதை சொல்கிறதுக்காக. ஸோ அங்கே ரியானும் இருந்துட்டுருக்கான். பாட்டி அத்தைன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜங்குக்கும் மீராவும் வராங்க. ஸோ டோரை ஓப்பன் பண்ணுறது ரியான் தான். அவனுக்கு மீராவை பார்த்தாலே கடுப்பாகுது. ஸோ அவ்வளோ நேரம் அவன் ஹாலில் விளாண்டுட்டு தான் இருப்பான். அவள் வந்தோன்னே உள்ளே போயிட்றா. ஜங்குக்கோட அக்காவுக்கும் அம்மாவுக்கும் மீராவை பார்த்தோன்னே என்னென்னவோலாம் யோசிச்சுட்டாங்க. அவள் வேற பார்க்கவே தெரியுது அவள் பணக்காரின்னு சொல்லிட்டு. பையனை விட கொஞ்சம் அழகாக தான் இருப்பா வேற. ஃபேர் ஸ்கின், லாங் ஹேர். ஸோ பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க, ஜங்குக்கு இவளை லவ் பண்ணுறான் போல, கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கும் அவங்க 2 பேரும் வந்தது சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அவன் பார்த்துட்டு, எப்போ வந்தீங்க? இப்போ கொஞ்சம் தான்டா, உன் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, அதை சொல்கிறதுக்கு தான். ஜங்குக், இவங்க மீரா, இவங்க என்னோட அம்மா, அப்புறம் இவங்க என்னோட அக்கா. ஹோ, ஹாய் ஆண்டி, ஹாய் சிஸ்டர். இப்படி சொல்ல அவங்க 2 பேத்துக்கும் மூஞ்சி முழுக்க பல்லு.
பேசிட்டு இரு மீரா, நான் போய் காஃபி ஊற்றிட்டு வரேன். இரு ஜங்குக், நானும் வரேன். ஆன்ட்டிக்கும் சிஸ்டருக்கும் நானும் காஃபி போட ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி சொல்லிட்டு அவளும் ஜங்கு கூட போக இங்கே 2 பேரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. நல்ல பிள்ளைய தாண்டி பிடிச்சிருக்கான். இப்போயாவது புத்தி வந்துச்சு. அதாம்மா, சடங்கு முடிஞ்சு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான் போ. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க அங்கிட்டு வேற லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஷோல்டரில் அடித்து பேசுவாங்க. அந்த மாதிரி மீரா பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்தோன்னே விட்டா முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சிருவாங்க அங்கனே உட்காந்து. அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மீராவும் கொஞ்சம் டைம் ஆகணும்னு கிளம்பிடுறா. பாய் ஆண்டி. போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. வாரே சிஸ்டர். சரிங்க. இப்படி சொல்லிட்டு அவள் போக ஜங்குக்கும் போய் கேட் வரைக்கும் விட்டுட்டு வாரான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே அப்புறம் இதுக்கு தான் இவ்வளோ நாள் கல்யாணம் வேணான்ட்டு இருந்தியா? என்னம்மா கேட்குற? டேய் நடிக்காதடா, யார்டா அந்த பொண்ணு? கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை. அவன் என்னோட ஃப்ரெண்ட். ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். அதானே, நானும் பையன் திருந்திட்டான்னு பார்த்துட்டேன். அம்மா. என்னடா, என்ன அம்மாவை முறைக்கிற? அந்த பொண்ணு எவ்வளோ பார்க்க அம்சமா, நல்லா அடக்கமா, எல்லாத்துலேயும் நல்லா இருக்கா. உன்னோடையும் நல்லா பேசுகிறாடா. அந்த புள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு கா. என்னடா, அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் புருஷனாவது நிம்மதியாக இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போ பார்க்க, டேய் என்னடா அக்காவை பேசுகிற? அவளுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு கல்யாணத்துல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. அதையும் தாண்டி அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க, டோர் திறந்து தான் இருக்கு. இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது. இப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்க போயிடுறான். இங்கே இவங்க 2 பேருக்கும் மூக்கு உடைஞ்ச மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த பக்கம் வயன் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. லைக் அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி. அப்போது ஆஃபீஸ் முடிஞ்சோன்னே சிமன். சொல்லுங்க வயன். அது சிமன், நான் அது என்னங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்னாச்சுங்க, ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? சிமன், அது நான். என்னாச்சுங்க வயன்? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சிமன், நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா? அந்த காஃபி ஷாப்க்கு போகலாம். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதில் என்னங்க இருக்கு, வாங்க. இதை கேட்கவா இவ்வளோ தயங்குறீங்க? என்னங்க நீங்கள் போங்க. இப்படி சிம்மன் சொல்ல வயனும் சிம்மனும் காஃபி ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து வயன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. லைக் ஜங்குக் மீரா விஷயம், அப்புறம் நேற்று அவங்களோட அம்மா தங்கச்சி சொன்னது, இதெல்லாம் சொல்லி ரொம்ப அலறாங்க. தெரியல அவங்க யாருக்கிட்ட போய் அதை சொல்கிறதுன்னு. அதனால தான் ஜிம்மனை கூப்பிட்டுருப்பாங்க. தெரியல ஜிம், தெரியல. எனக்கு அப்படியே இந்த உலகத்திலே நான் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கு. எதுக்கடா வாழ்கிறோன்னு தோணுது ஜிம்மு. எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது ஜிம்மு. எனக்கு இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. இப்படி இந்த வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஜிம். என்னால சுத்தமா முடியல. வயன் அழாதீங்க வயன். முடியல ஜிம், முடியல. அவன் இன்னொரு பொண்ணு கூட ஜிம். நீங்க கேட்டீங்கல்ல, அவர் மனசுலயும் ஒருவேளை நீங்க இருக்கலாம் தானேன்ட்டு. இல்லை ஜிம், அவன் மனசுல நான் இல்லவே இல்லை. நான் தான் அவனே நினைச்சிட்டு இருந்திருக்கேன் ஜிம். அவன் அந்த பொண்ணு கூட வாழவே ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஜிம். தெரியல, நான் ஷித்துக்காக மட்டும்தான் நான் வீட்டுக்கு போறேன்.
எனக்கு இப்பயே எங்கேயாவது போய் செத்துடலாம் போல இருக்கு. எனக்கு முடியல ஜிம்மு, முடியல ஜிம்மு. ஏங்க ஏங்க அழாதீங்க, இருங்க இந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க அப்படின்னோன்னு வயனை வாங்கி குடிக்கிறா. அழாதீங்கங்க வயன், அழாதீங்க. புரியுதுங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்களை பார்க்கக்குள்ள என் அம்மாவை அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவங்களும் இப்படி தான். நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களும் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்க. அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்தேன். அதனால உங்கள் வேதனையை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க? நான் இருக்கேங்க அப்படின்னோன்னு வயன் அப்படியே சிம்மனை நிமிர்ந்து பார்க்குறாங்க. சொல்லுவாங்கல்ல வயன், கரெக்டான பீப்புளை கரெக்டான டைமில் கடவுள் நம்மக்கிட்ட அனுப்பி வைப்பாருன்னு. அதான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு போல். நான் சொல்லட்டுமாங்க? நீங்கள் விட்டுருங்கங்க. உங்களை ஒருத்தன் நினைக்கவே இல்லைன்றப்போ எதுக்குங்க நீங்கள் அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல வேளை இன்னும் லேட்டாக தெரியலைன்னு சந்தோஷப்படுங்க. நீங்கள் தானேங்க சொன்னீங்க நமக்கு பிடிச்சிருக்கான்றதை விட நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது தான் முக்கியம்னு. நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலன்றக்குள்ள வேணாங்க. எதுக்கு சும்மா நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு? உங்களோட லவ் கிடைக்க அவன் கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். அதுக்கு போய் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் அம்மா தங்கச்சி சொல்கிறதெல்லாம் தெரியலங்க. நீங்கள் நினைக்கலாம் இவன் அப்பா அசால்ட்டாக சொல்கிறான்னு. ஆனால் அதை காதில் வாங்காதீங்கங்க. அதை நீங்கள் காதில் போட்டிங்கன்னு வைங்களே, வாழவே முடியாதுங்க. பையனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்க. அதனால தான் இன்னும் கடவுள் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லைங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கங்க. நடந்ததை மறங்கன்னு சொல்கிறது ரொம்ப லேசுங்க. ஆனால் மறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மறந்து தாங்க ஆகணும். மூவ் ஆன் ஆகுங்க. அப்புறம் யாரும் இல்லைன்னா யோசிக்காதீங்க. நான் இருக்கேன்ல. எப்போவாது ஏதாவது சொல்லணுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வாரேன். எல்லாத்தையும் சொல்லுங்க. மனசுக்குள்ளே மட்டும் மூடி வச்சிடாதீங்க. அதை விட கொடுமை வேறு எதுவும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மு. எனக்கு உண்மையாகவே யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல ஜிம்மு. எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மு. யாருமே இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை ஜிம்மு. நானும் நினச்சிருக்கேன் யாராவது நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்களா, என்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சரியாயிடும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு. ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மு. ஐயோ, தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க? ஃப்ரீயாக விடுங்க. நான் இருக்கேன் இல்லைங்க, நான் இருக்கேன். இப்படி ஜிம்மன் சொல்கிறான். அவனோட மனசுக்குள்ளே வயன் மேலே லவ்னு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் வயனை நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி அவனுக்கு தோணுது. எப்படியாவது சீக்கிரம் அவங்களும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. அப்போது அடிக்கடி வயன் ஜிம்மனோட பேசுவாங்க. அவங்களுக்கு லைக் அவனோட பேசக்குள்ள எல்லாமே ஃப்ரீயாக ஆயிடுற மாதிரி தோணுது. ஸோ அப்படியே எங்கேயாவது பார்க், பீச் அந்த மாதிரி போகிறது அப்படியும் நடக்குது. அப்போது இந்த ஊரில் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வீட்டில் அடுத்தட்டு பிரச்சனை இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவன் பிரச்சனையை அரசி ஆராய்ச்சி அதை இன்னும் பெருசாக்குறதுக்குன்னே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க வயன் இப்படி போகிறத பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போது அன்னைக்கு வயன் வீட்டுக்கு போகிறவுக்குள்ள, ஏ நில்லுடி மா, எங்கே போயிட்டு வர? எங்கே போவேனா? ஆஃபீஸ் தானே போயிட்டு வரேன். ஆஃபீஸு நல்லா நடிக்கிறம்மா நீ. ஆனா உன்னால என் மானமே போகுதுடி இங்க. நான் என்ன பண்ணேன்? ஐயோயோ, மகராசிக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. நீ எவன் கூடயே பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னத்த பண்ணிட்டேனா? அவன் எவனும்லாம் இல்லை, என்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர், என்னோட ஃப்ரெண்ட் ஜிம்மன். அம்மாவுக்கு தைரியத்தை பாரு. என்னடி நீ
உனக்கு என்ன ஃப்ரெண்டு வேண்டி கிடக்குது இந்த வயசுல? ஏம்மா இந்த வயசுல ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்டு இருக்கலாம், அதெல்லாம் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுலேயும் அவன் கூட ஊரை சுற்றிட்டு இவ்வளோ தெனாவட்ட வேற பேசுகிற. உங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னு வையி, உன்னை தலை முழுகி இருப்பாரு. அம்மா பேசாம இருமா. எனக்கு நான் இப்போ என்ன தப்பா பண்ணிட்டேன்? ஒரு ஹெல்ப்புக்கு எங்கேயாவது அவர் என்னை பைக்கில் கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல. அதை பார்த்துட்டு கூட அவங்க அப்படி சொல்லி இருக்கலாம்ல. நீ என்னோட அம்மா தானே, இப்படி கேட்குற? வெக்கமா இருக்குடி. உன் அம்மானு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஒருத்தனை லவ் பண்ண, சொல்றத கேட்காம கல்யாணம் பண்ண, அதை ஒழுங்கா வச்சுக்க தெரியாம பாதியில நீ ஆசைப்படுற நேரம் பண்ணிட்ட. இப்போ என்னன்னா இன்னொருத்தையும் கூட இருக்க. என்னது இது? அப்பா மட்டும் இருந்திருந்தாரு, அதையே சொல்லாதம்மா. அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டே இருக்க மாட்டேம்மா. தெரியல, உனக்கு வரைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இப்படிதான் அந்த மனுஷன் ஒன்ன கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. ஹே என்னடி, வண்டவாளம் தண்டவாளம் ஏறணுன்னு என்னைய குறை சொல்றியா? இப்ப அவன் கூட சுத்துவ, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிப்ப. எனக்கு தெரியாத உன் ஐடியா என்னன்னு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச என்னம்மா தப்பு? நான் இப்போ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடணும் இல்ல? ஆமா, நான் அவனை லவ் பண்ணேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்காம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவன் இப்படியெல்லாம் மாறுவான்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை, பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் டிவோர்ஸ் கேட்டேன். அவனுக்கு என் கூட இருந்தா அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தா அவன் டிவோர்ஸ்ல சைன் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கும் அவன் லைஃபை வாழணும்னு நினைச்சதுல என்ன தப்பு? நான் ஏன் லைஃபை வாழணும்னு நினைச்சதுல என்ன தப்பு? அவன் கூட வாழ்றதுக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல. அவ்வளோ பிரச்சனை நடந்து ஒரு தடவை வந்து நீ கேட்டிருப்பியாமா? என் பிடிச்சவன் கூட நான் வாழ்றதுக்கும் நீங்க எதுவும் பண்ணல. சரி, தனியா வாழ்வோனாலும் அதையும் ஒழுங்கா வாழ விட மாட்டேங்கிறீங்க. என்னோட அம்மா என்னோட தங்கச்சின்னு உழைச்சி வந்து உங்களுக்கு கொட்டுறேன் பாரு. என்ன சொல்லணும்? என்னடி சம்பாதிக்கிறோன்னு திமிரா? உங்களுக்கு அப்படிதான் தோணுதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. பாத்தியாமா, அன்னைக்கு என்ன எவ்வளோ சொன்னா, இப்போ இவளோட லட்சணத்தை பார்த்தீங்களா? ஹே, நீ எல்லாம் என்னை பற்றி பேசாத. என்ன, நான் உனக்கு இனி எதுவும் சொல்லவும் மாட்டேன். நீ நான் சொல்கிறத கேட்கவும் கேட்காத. என்னைக்காவது இந்த மாதிரி வந்து நீ நிற்கக்குள்ள இதே பேச்சு உனக்கும் விழும்ல, அப்போ யோசிப்ப. இப்படி சொல்லிட்டு வயனுள்ள போயிடுறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ரொம்ப அலறா. லைக் எங்கேயாவது போயிடலாமான்னு கூட அவளுக்கு தோணுது. பார்த்தா அங்கே பெட்டில் ரித்துவும் ரியானும் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கேன்ற மாதிரி அவங்கள போய் ஹக் பண்ணி படுத்துக்கிறா. ஸோ அப்படியே அந்த சைட் ஜங்குக்கை பார்த்தோன்னா ரியான் இங்கே இருக்கால. ஸோ மீரா ஜங்குக்கோட வீட்டில் இருக்கா. லைக் வயனு சிமினும் ஒன்றா பைக்கில் போகிறத அவளும் பார்த்துருப்பா. ஏன்னா எப்போ வயனை ஜங்குக் மறக்கலைன்னு தெரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து அவளுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஒருவேளை ஜங்குக் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு. அதனால வயனரை பற்றி ரொம்ப சர்ச் பண்ணியிருப்பா. ஸோ அதில் இப்படி இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை ஜங்குக்கிட்ட காட்டிடுறா. பாத்தியா ஜங்குக், எனக்கே நம்ப முடியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஜங்குக். நான் அப்போவே சொன்னேன்ல, பார்த்தல. அவ்வளோதான் ஜங்குக், அவ்வளோதான். அவள் உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ தான் பயன்கிட்ட இருக்க. ஜங்குக் லிட்ரலி அதை பார்த்து ரொம்ப பிரேக் ஆயிடுறான். அவன் கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ரொம்ப கோவமாக வருது, கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. ஜங்குக், மீரா என்ன தனியாக இருக்க விட மீரா. ஆனால் ஜங்குக், மீரா முடியல மீரா, தலையெல்லாம் வலிக்குது மீரா, என்ன கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடு மீரா, ப்ளீஸ் மீரா. ஓகே ஜங்குக், நீ உன்னே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நீ கொஞ்ச நேரம் தனியாயிரு, ஓகே அப்படின்ட்டு அவள் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. இங்கே ஹாலில் ஜங்குக் உட்காந்து ரொம்ப அழுகிறான். தெரியல, அவனுக்கு அப்படி இருக்குது.
மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு. ஸோ அப்படியே அவன் எந்திரிச்சு டோரை திறந்து வெளியே கிளம்புறான். மீராவும் பார்த்துட்டு பின்னாடி போறா. அவ பைக் எடுத்துட்டு கிளம்ப இவளும் கார்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா. பார்த்தா அவன் போய் ஒரு பார்கிட்ட தான் நிறுத்துறான். போயிட்டு உட்காந்து செம்மையா குடிக்கிறான். ஜங்குக் குடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வயனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு செம்மையா குடிக்கிறான். மீராவும் தடுத்து பார்க்குறான், ஆனால் முடியல. எல்லாம் முடிஞ்சல, அவ்வளோதான்ல, அவ்வளோதான், போயிட்டல வயன், ஈஸியாக போயிட்டல வயன். ஜங்குக் போதும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜங்குக்கோட பக்கத்தில் வந்து உட்கார்றா. மீரா என்னால் முடியல மீரா இப்படி சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே மீராவோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். ஜங்குக் எப்படி மீரா, எப்படி அவளுக்கு என்ன மறந்துட்டு முடிஞ்சிச்சு மீரா? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன் மீரா, அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் அதில் இவ்வளோதான் நான் அவன்கிட்ட காட்டினேன் மீரா, ஜஸ்ட் இவ்வளோதான். இன்னும் நான் அவ்வளோ காட்ட மிச்சம் இருக்கு மீரா. அதுக்கு முன்னாடி ஏன் அவ அப்படி பண்ணா மீரா? ஏன் அவ அப்படி பண்ணா? டிவோர்ஸ் கொடுக்கக்குள்ள கூட எனக்கு அவ்வளோ வலிக்கலை மீரா. ஏன்னா எனக்கு தெரியும் அவ என்னோட வயன் அப்படின்னு. ஆனால் இப்போ வலிக்குது மீரா, ரொம்ப வலிக்குது. இனி அவ என்னோட வயன் இல்லைல்ல மீரா. ஜங்குக் மீரா, உனக்கு தெரியுமா, நான் அவளை ரொம்ப திட்டுவேன் மீரா. ஆனால் அவள் அதை மறந்துடுவா. ஆனால் எனக்கு அவளை திட்டிட்டோன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மீரா. கொஞ்ச நேரத்துலேயே போய் சாரி வயன்னு அவள் பின்னாடியே போவேன் மீரா. அவள் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டா. கொஞ்ச நேரத்தில் நான் டயர்டாகி போய் உட்காந்துருவேனா, அப்போது அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னோட போஹெல்ல ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவா மீரா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீ இல்லை மீரா. ஜங்குக் ரொம்ப குடிச்சிட்டா ஜங்குக், வீட்டுக்கு போகலாம் ஜங்குக். நீ இப்படி கூப்பிடுற, அவன் என்ன எப்படி கூப்பிடுவா தெரியுமா? என்ன கருமத்தடா குடிச்சு தொலைச்சிருக்க, இதுக்காகவாட உன்னை லவ் பண்ணுன, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லுவா மீரா. நல்லா இருக்கும் ஜங்குக். ஆனால் அவளுக்கு நான் பிடிக்காது மீரா. நான் என் வாழ்நாளே ஒரு 5 வாட்டி தான் குடிச்சிருப்பேன். அதே அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். இப்போ பாரு, அவனாலே திரும்பி குடிக்கிறேன். ஜங்குக் போதும் ஜங்குக். மீரா, ஏன் மீரா, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா நீ? நான் சொல்கிறத கேட்க உன்னை விட்டா யாரு மீரா எனக்கு இருக்கா? உனக்கும் என்ன பிடிக்கலையா மீரா? இல்லை ஜங்குக், உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வயன் மாதிரியெல்லாம் நான் இல்லை ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு வேற மீனிங்கில் கேட்டிருப்பா. இவ ஒரு வேற மீனிங்கில் சொல்கிறா. அப்படியே போய் செத்துடலாம் போல இருக்கு மீரா, போய் செத்துடலாம் போல இருக்கு. போயிட்டா மீராவ, போயிட்டா, என்ன மறந்துட்டா மீரா. ஜங்குக் என்னாச்சு ஜங்குக்? தலை வலிக்குது மீரா எனக்கு. இரு ஜங்குக், போதும், இதுக்கு மேலே குடிக்காத ஜங்குக். வா வீட்டுக்கு போகலாம், வா நீ ஃபஸ்ட்டு.
அப்படின்ட்டு அவ சங்குக்கோ ஒரு மாதிரி எழுப்பி கூட்டிட்டு போறா. கார்ல உட்கார வச்சுட்டு அவ டிரைவ் பண்ணிட்டு போறா. சங்குக் பாட்டுக்கு வயன்னு புலம்பிக்கிட்டு வாரான். மீராவுக்கு பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, கவலையாகவும் இருக்கு. ஆனால் அவ லைக் சங்குக்கை விட்டு கொடுக்குறதா இல்லை. வயன் வேணான்னு சொல்லிட்டு தானே போனா, சங்குக்கை வேணான்னு சொல்லிட்டு தானே போனா. அப்படி வேணான்னு சொல்லிட்டு போனவளுக்கு எதுக்கு சங்குக் கிடைக்கணும்? அதனால அவன் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கா. அவ ஒருத்தி நினைச்சா வயனும் சங்குக்கும் சேர்ந்துடுவாங்க. பட் அவளுக்கு சம்ஹவ் சங்குக் வேணும். அதனால அவ இப்படியெல்லாம் பண்றா. ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. பாய்.